இருக்காது. அது அவ்வளோ கியூரியாசிட்டியாக இருக்காது. அது ஒரு பயன்புள்ளதாகவும் இருக்காது. அந்த மாதிரி ஜோதிட முறைகள் இருக்குது. அது கணித முறைகள் நமக்கு சரியாக வராது. மேலோட்டமாக பார்க்கும்போது சொல்ல தெரியணும். இந்த ஜாதகத்தில் இந்தந்த காரணத்துக்காக இப்படின்னு. இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இந்த சாதா ஜோசியர்களுக்கு ஒன்று மெத்தடில் என்ன சொல்லுவாங்கனாக்கா, காலபுருஷ தத்துவம்னு ஒன்று வச்சுப்பாங்க. ஒன்று இருக்குது. இந்த காலத்துக்கே புருஷ தத்துவத்தில், மனித தத்துவத்தில் அது போடுவாங்க. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடம் திருமண ஸ்தானம் சொன்னோன்னா, ராசிக்கு 7ஆம் இடம் திருமண ஸ்தானம் சொன்னோன்னா, சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் திருமண ஸ்தானம் சொன்னோன்னா, இந்த காலபுருஷ தத்துவத்தில் என்னன்னா, ராசி 7 ராசி 12 ராசியில் 7ஆவது ராசி இருக்குது பாருங்க, துலாம். அந்த துலாம் ராசி எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கும் பலன் சொல்லுவாங்க. துலா ராசியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் இருக்கிறாரு, சனி இருக்கிறாரு, ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் துலா ராசியில் இருந்ததுன்னா அவங்களுக்கும் கல்யாண வாழ்க்கை இருக்காது. இது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. இதெல்லாம் சாதாரணமான ஜோசியர்கள் டீப்பாக ஆராய்ச்சி பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்குது. இது மருத்துவத்தோடு நீங்கள் ஒத்து பார்த்து சொல்லலாம். ஒன்று, மருத்துவத்தில் ஒரு அனுபவமான டாக்டர் என்ன பண்ணுவார், என்ன பண்ணுதுன்னு ஒரு 10 கேள்வி கேட்பார். கண்ணை திறந்து பார்ப்பார், லைட் அடித்து பார்ப்பார், நாக்கை திறக்க சொல்லி நாக்கில் பார்ப்பார். எனக்கு சில நேரத்தில் டாக்டர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார், கேட்பேன் நான், உண்மையிலே எதாவது தெரியுதா இல்லை சும்மாவே ஃபார்மாலிட்டிக்கு பார்க்குறீங்களான்னு கேட்பேன் நான். நாக்கில் என்ன தெரிஞ்சுது, திறக்க சொல்லிட்டு லைட்டாக டார்ச் லைட் அடித்து பார்க்குறீங்க, கண்ணை பார்க்குறீங்க, இந்த மாதிரி கேட்குறீங்களேன்னு நான் கேட்பேன். நான் உண்மையிலே ஏதாவது இருக்குதா, என்ன இருக்குதான்னாக்கா, இல்லை இருக்குது, ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன்னுவார். இல்லை இருந்தால் சரி, அவ்வளோதான், ஓகேவா. அவர் தொழிலில் நம்ம தலையிட முடியாது. ஆக மேலோட்டமாக பார்த்து அனுபவத்திலே சொல்லிவிடுவார். நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டார் ஒரு டாக்டர். அவர் இதை சொல்லும்போது அதனால தான் இன்றைக்கி இது வந்துச்சுன்னு. ஸோ அந்த நேற்று காலையில் சாப்பிட்ட உணவு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இது மாதிரியான பாதிப்பு தரோன்றதை கூட கணிக்கக்கூடிய டாக்டருங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி மேலோட்டமாக பார்த்து அவங்களோட சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்தே சொல்லக்கூடியவங்க அனுபவமான இந்த டாக்டருங்க இருக்கிறாங்க. ஆனால் லேப் ரிப்போர்ட் வர வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டை தொடாத டாக்டர்ஸும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வா, இது லேபுக்கு போயிட்டு வா, ஸ்கேனுக்கு போயிட்டு வா, அதெல்லாம் போயிட்டு வந்தால் தான் கொடுப்பாங்க. அது வரைக்கும் ஃபஸ்ட் எய்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரியே இருக்குது. அதே மாதிரி தான் ஜோதிடம் ஒருத்தர் பார்த்தோன்னு சொல்லக்கூடிய மெத்தடுகள், அதுக்கப்புறமா கணிதமாக உள்ளார்ந்து டீப்பாக போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய மெத்தடுகள்னு 2ஆக பிரிச்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது.